இன்னும் தூங்கலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நத்திங், ஜஸ்ட். நீங்க கடைசியா என்ன யோசிச்சிங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியும். அப்படியா? இது எந்த ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்தது? ஸ்கூல் ஆஃப் நிஷா. சொல்லுங்க, என்ன யோசிச்சிங்க? இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு இல்லை? இதுக்கு முன்னாடி மனுஷங்க இவ்வளோதான். ஆனால் இதில் சிலர் தான் பெருசு, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னை மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, நார்மலாக காய்ஸ் தாஸ்லாம் பார்க்கும்போது ரொமான்டிக் ஃபீல்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபிலாசபிக்கல் தாட்ஸ்லாம் வருது. நான் ஒரு உண்மையை சொல்லவா? காய்ஸ் ஸ்டார்ஸ் முன்னாடி உட்காந்துருந்தாலும் மைண்டில் ஒன்றுமே இருக்காது, தான் உண்மை. ஒருவேளை அழகான பொண்ணு கூட உட்காந்துருக்கும் போது அந்த மாதிரி தோணுமோ என்னமோ. அப்படியா? இப்போ உங்களுக்கு இப்போ தோணுதா? அழகான பொண்ணு இப்போ தானே சொன்னேன். சரி, பை தி வே, முதல்ல ஜீவா அந்த மாதிரி செஞ்சதுக்கு ஐம் ஸோ சாரி. நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? சின்ன பையன், இட்ஸ் ஜஸ்ட் a game, இட்ஸ் ஓகே. இல்லை, தப்பு தானே. பட் ஐம் இம்ப்ரெஸ்ட். எப்படியோ உங்கள் அப்பாவை கைட் பண்ணி வின் பண்ணி வச்சுட்டிங்களே. உங்களுக்கு உங்கள் குடும்பம் அவ்வளோ பிடிக்குமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, எங்க சொல்லுங்க. ஹலோ, தப்பிக்கலாம் முடியாது, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கணும். நாளைக்கு என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்க, அப்போ சொல்கிறேன். ஓகேவா? கேம்ஸில் நடந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? எது? ஓ, அவனும் அந்த பொண்ணும் கண்ணாலே பேசிக்கிட்டாங்களே, அதுவா? நாங்க அதுவும் பார்த்தோம், அந்த ஜீவா உன்னை பார்க்கறதும் பார்த்தோம். என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சின்ன பையன். அந்த சின்ன பையன் ஏன் இந்த சின்ன பொண்ணு பின்னாடி சுத்துறான்? ஏய், அவளுக்கு என்னடி குறைச்ச? அழகா தானே இருக்கா? என்ன அழகி அமைதியாயிட்டீங்க? ஐயோ, வேற ஏதாச்சும் பற்றி பேசுங்களேன். ஆமா, இந்த வீட்டுக்கு வந்துடுறதே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வேற விஷயம் தானே வேணும். ஒருத்தனை நம்பி இவ்வளோ தூரம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன நடக்க போறோம்னு தெரியலையே. அவன் எப்படியாச்சும் நம்ம பணத்தை கொடுத்துருவான்னு நம்பி வந்திருக்கோம். நம்மளை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கான். நம்ம ஏமாத்தி போயிட்டானா? அவ்வளோதான், இருக்கிறதும் போயிடும். அந்த ரேவதி நம்மளை என்ன செய்வாங்கன்னே தெரியல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் நல்லா பேசுறாங்க, இன்னொரு நேரம் வேற மாதிரி பேசுறாங்க. ஆமாம், நானும் கவனிச்சேன். விளையாடும் போதும் கூட யாருக்கிட்டையும் பேசல, ஒதுக்கியாக தான் இருந்தாங்க. இந்த கேஸ் நம்ம ஓவர் ஆக்ட் பண்ணுமோ? ஐயோ, மை டியர் தான்சீனியன் ராணி, எஸ். அப்படி ஓவரியா பண்ணாதீங்க. நீங்கள் சிங்கப்பூர் சரோஜா தேவின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தான்சீனியன் ராணியாகவும் இருங்க. தான்சேனியன் ராணி இல்லை, இந்தியன் ராணி இன் தான்சேனியா. ஓ சாரி யோர் ஹைனஸ். யாரங்க? சொல்லுங்கள் ராணி. இந்த பெண் என் பேரை தவறாக சொன்னதுனால இவளை தூக்கி ஜெயில போட்டுருங்க. நோ ஃபுட் நோ ட்ரிங்க். இதுவே என் கட்டளையே சசன. சரி, என்னாச்சு? ஒரு ஒர்க் கால், நான் இப்போ வரேன்.
ஆமா மேடம், நீங்க அந்த ஜீவா பார்க்க போறீங்களா? ஐயோ ஆளை விடுங்க. என்ன ரன் விட்டுங்க. சரி. ஏன் இங்கே வந்திருக்கோம்? கடைசியாக எப்போ இங்கே வந்தீங்க? சின்ன வயசுல. அப்பெல்லாம் எந்த கவலையும் இல்லை, நல்லா சந்தோஷமா இருந்தோம். அந்த மாதிரி இன்னொரு நாள் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வாங்க. காதல் சுயவரமா, காதல் விழிகளில் யாகமா, காதல் சுயவரமா, காதலி விழிகளில் யாகமா. காதல் சுயவரமா, காதலி விழிகளில் யாகமா. ஸோ எம்ஐடியில் படிக்க சான்ஸ் கிடைச்சோம், நீங்கள் போகல. ஏன்னா அங்கே இருக்கிற பிரில்லியன் கிட்ஸ் கூட உங்களுக்கு போட்டி போட பிடிக்கல. மீன் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட் உங்களை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண புஷ் பண்ணியிருக்கோம்ல. செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாதவங்களுக்கு தான் மற்றவங்கள அவங்கள புஷ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாவ். ஏன்னா அஃப்கோர்ஸ் கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்யணும்னு இல்லையே, உங்களுக்கு தான் உங்கள் அப்பா இருக்காரு. ஹலோ, என்ன சொல்ல வரீங்க? அப்பா இருந்தா நான் அவர் நம்பி இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. வெயிட். நீங்களும் பணக்காரங்க தான். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா நம்பி தான் இருக்கீங்களா? நானும் அப்படி இல்லை. ஓ, ஸோ நீங்கள் உங்கள் பரம்பரை சொத்து வச்சு வாழ்ந்துருவீங்க. ஹலோ வார்த்தை. எனக்கும் டென்சேனியாவில் சொந்த பிஸ்னஸ்லாம் இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நானும் எங்கள் டாடு சொத்தில் வாழல. பட் ஏன் அந்த கேள்வி கேட்டிங்கன்னு புரியுது. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஏன்? ஐ லவ் யூ. ஆ? இல்லை, யாராவது சொல்லியிருக்காங்களா இன்னும் சிங்கிளாக இருக்கீங்களேன்னு கேட்டேன். நானும் டேட்ஸ் எல்லாம் போயிருக்கேன், ஆனால் எதுவுமே ஒத்து வரல. டூ இம்மெச்சூர். அவங்களா? யா. ஆ. அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்த உடனே அவங்க என்னென்னமோ எதிர்பார்க்குறாங்க. ஐம் நாட் தட் ஈஸி. சொல்றது புரியுதா? ம். யா, அதான். அப்படி இருந்தோம். ஐ மேட் அ காய். எப்போதும் போல ஆரம்பத்தில் ரொம்ப ஃப்ளவரியாக தான் இருந்துச்சு. போக போக அவன் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? என்ன செஞ்சான்? ஹி வாஸ் அ சீட். அவன் என் கூட இருந்ததே அப்பாவோட சொத்துக்காக தான். 3 years என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். 3 இயர்ஸ்னா வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஏன்? பிரேக்கப் ஒன்றும் சொல்லலையா? அப்பா அது ஓகே, வாழ்க்கைனா அப்படி தான் இருக்குன்னு சொன்னார். அண்ட் ஜீவா அவன் எப்போதும் போல் அவன் வாழ்க்கையில் இருந்தான். ஹிஸ் ஓன் உலகம். ஆனால் அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. உங்க மேலையா? பின்ன உங்கள் மேலேயா? இல்லை, நீங்கள் என்ன தப்பும் பண்ணல. இல்லை, எனக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு சொல்லி கோவப்பட்டாங்க. நான் சூஸ் பண்ண காய் தானே. அண்ட் தட் வாஸ் மை லாஸ்ட் த்ரோ. அதுக்கப்புறம் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்லேயே மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ம். என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் இருந்தும் சம்டைம்ஸ் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். எனக்கு அந்த தனிமை ரொம்ப கனமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கா?
சாரி ரொம்ப பேசிட்டேனா? சேச்சா அப்படிலாம் இல்லை. சம்டைம்ஸ் மனசில் இருக்கிறத இருக்கிறபடியே பேசுறது நல்லது தானே. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நான் இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஹலோ சமத், எப்படி இருக்கீங்க? ஐம் குட் மேம். ஃபர்ஸ்ட்லி ஐம் ஸோ சாரி உங்களோட எல்லா வேலையும் விட்டுட்டு வர சொன்னதுக்கு. என்ன திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க? சமத், நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். கொஞ்ச நாளாகவே ராஜ் வந்து என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார். உங்களுக்கு ஏதாவது? இல்லை மேம், அது வந்து தயங்காதீங்க. அவரை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என்ன நல்லா தெரியும். தைரியமாக சொல்லுங்க. மேம் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணதில் நம்ம டெப்ல இருக்கோன்னு தெரியுது. நான் சார்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் சமத். முக்கியமான விஷயம், நான் உங்களை வந்து மீட் பண்ணது அவருக்கு தெரிய வேணாம். ஓகே மேம். Let me check the files. காஃபி. எஸ் சேம். ஆமாம், உங்களை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஷுவர், கேளுங்க. உங்கள் அம்மாவோட இந்த கண்டிஷன், அதாவது இந்த நார்கோலெப்சி எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு? ஆக்சுவலி இதை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்ட்டா? அப்போலேருந்து தான் இந்த மாதிரி ஆகிட்டாங்களா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் காடியில் போயிட்டு இருந்தாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும்? இல்லை அவங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசில் காடியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட். சேட்லி அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்லி இறந்துட்டாங்க. கண்ணால் பார்த்ததுனால ரொம்ப எஃபெக்டட் ஆகிட்டாங்க. அதனால தான் ஏதாவது டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா தூங்கிடுவாங்க. ஸோ சாரி கோகுல். இட்ஸ் ஓகே. தட் இஸ் வாய் அவங்க டென்ஷன் ஆகாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன். வண்டர்ஃபுல். ஃபேமிலின்னா இப்படி இருக்கணும். சரி, என்னை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. எனக்கு என் ஃபேமிலி தான் எல்லாமே. அவங்களுக்காக நான் என்ன வேண்டாலும் செய்வேன். தெரியுது. இதை சொல்கிறீங்களா? செஞ்சுருக்கேன். என்ன அதில் சில விஷயங்கள் தான் தப்பாக போச்சோன்னு தோணுது. தப்பாக ஆயிட்டுனா? அது ஒரு பிஸ்னஸ் டீலிங் தான். ரியல் எஸ்டேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நானும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதோட விளைவுகளை இன்னும் சமாளிச்சுட்டு இருக்கேன். சமாளிச்சிட்டிங்களா இல்லாட்டியும்? இன்னும் ஓடிட்டு இருக்கு கோகுல். அதனால தான் பல விஷயங்களில் என்னால் ஃபோக்கஸ் கூட பண்ண முடியல. பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட சரியான வரம் தேட கூட என்னால் முடியல. ஸோ பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க? ஒரு பையனை பார்த்துருக்கேன். எங்கள் பையனுக்கும் ஒரு பொண்ணை பார்க்குறோம். பார்ப்போம். பார்த்துருவோம். என்னப்பா? வாமா. என்ன டாடு, காஃபியா? கோகுல், அவங்களே கேட்டுடலாமா? கேட்டுருவோம். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரே, ஏன் கத்துற? யாரு? நான் கத்துறேன்? வேற யாரும் கத்துறதானே கேட்குது? நீ தான் கத்துற.
நான் பார்த்ததை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கத்துறது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்து. ரேவதி, நிதானமா பேசு, வார்த்தை அள்ளி கொட்டாத. எங்க உங்க பிரீத்தி? பிரீத்தி, ஜெகநாத், இந்த பிரீத்தி உங்க பொண்ணு தானே? ஆமா. நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? என்ன அமைதியா இருக்க? நானே சொல்லட்டுமா? வா வா போவோம். இந்த கெஃபே அடிக்கடி வர முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. உங்களுக்கு இனிமே ரொட்டி ஜான் முக்தாபாக் தான். சரி போடி, போன ஜென்மத்துல நான் ஒரு ராணியா பிறந்திருப்பேன். நீங்க ராணி, நான் இளவரசி. இவங்க உன் அம்மானா இவ்வளவு நேரம் நீ யார் கூட இருந்த? அவங்கள நீ அம்மான்னு கூப்பிடுறத நான் கேட்டேன். யாராச்சும் ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லையா? ஆண்டி இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னா அவங்க எங்க மேல இருக்கிற ஒரு உரிமையில பேசுறாங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த உண்மை இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கிட்ட நாங்க சொன்னதில்லை. அதை நான் இப்ப சொல்ல போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை யாரும் தடுக்காதீங்க. பிரீத்தி பிரீத்தி இல்ல, வெறும் பிரீத்தி. நீங்க முத பார்த்த மேடம் மேனகா தான். அவங்க தான் பிரீத்தியோட உண்மையான அம்மா. மேனகாவா? என்னப்பா சொல்ல? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னோட செயின் ஆஃப் தாட்ஸை கலைச்சிடாதீங்க. நான் சொல்ல வந்தது முதல்ல சொல்லிடுறேன். டான்சானியால எங்களுக்கு ஒரு காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அங்கதான் பிரீத்து படிச்சிட்டு இருந்தா. ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு ப்ரொஃபசர்ஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஹார்வர்ட் கேலிபர், ஹார்வர்ட் கேலிபர். ஆனா விதி பிரீத்து வாழ்க்கையில விளையாடிடுச்சு. மேடம் மேனகாக்கு ஒரு கிரிட்டிக்கலான இல்னஸ். என்னன்னு கேட்காதுங்க, அது டாக்டர்ஸ்க்கே தெரியல. எனக்கும் தெரியல, யாருக்கு எப்படி. மகனே மகனே, அப்பதான் நம்மளுக்கும் இதை பத்தி தெரிய வந்துச்சு. எங்களுக்கு கண்ணே கண்ணு, ஒன்னே ஒன்னுட்டு ஒரு மகன். அம்மாவும் பேத்தி வேணும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் இந்த மகாராணிய நம்ம தத்து எடுத்தோம். இல்ல ஆமா, பிரீத்து எங்களுடைய அடாப்டட் டாட்டர். ஆனா இவ்வளோ ஒரு நாள் கூட நாங்க வேற மாதிரி பார்த்ததே இல்லை. என்னதான் மேனகா இவளுடைய உண்மையான அம்மாவா இருந்தாலும் இவளை என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை பிரீத்து? ஆமாம் மாமு, ஆக்சுவலி அண்ணு இங்கே வந்ததுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. இன்னும் ஆக்ஷனுக்கு, இன்னொன்று அம்மாவோட ட்ரீட்மெண்ட் இங்கே செய்யலான்னு பார்க்க. அந்த சமயத்தில் தான் அந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாம் உடைஞ்சு என்னமோ நடந்துட்டு அண்ணனே எல்லாம் செலவையும் ஏற்றுக்கிட்டு அம்மாவை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ அண்ணு.
ஆனா நீ அங்க வேற மாதிரி இருந்த. ஆக்சுவலி எங்க நாட்டுல பிரீத்தி வந்து எங்களுக்கு பிரின்சஸ். ஆனா அவ அம்மாக்கு பொண்ணு தானே. நான் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. நானா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இங்க வந்து ரொம்ப சாரிம்மா, ரொம்ப சாரி. பரவாயில்லைங்க, உங்க நிலைமையில யாராவது அப்படி இருந்தா அப்படிதான் பேசியிருப்பாங்க. குணாலன், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வெரி ப்ரௌட் ஆஃப். இந்த சின்ன வயசுல கூட எவ்வளோ பெரிய வேலைலாம் பார்க்குறீங்க. ஏதோ நல்லா முடிஞ்சது அங்கிள். அங்கிள் வேணும்டா, பிரீத்தியோட அம்மாவையும் இங்க கூட்டிட்டு அது வேணாம், அது வேணாம். அவங்க அங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. நாம இங்க இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஆனா இங்க இல்லை. ப்ளீஸ் ஃபாலோ மீ. வாங்க. இது எல்லாம் என் கலெக்ஷன்ஸ். ஆனா இது எங்க குடும்ப பாரம்பரிய சொத்து. பரம்பரை பரம்பரையா விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷமா இது இருந்து வருது. ரேஃப், ஷவி, பொதுவா எங்க குடும்பத்தோடைய மூத்த புள்ளைய கட்டிக்க போறவங்க கிட்ட தான் இதை நாங்க கொடுப்போம். ஸோ என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் ராஜாராம்? என்னுடைய மனைவி ரேவதி ராஜாராமுடைய மொழி சம்பந்தத்தோடையும் அவங்க குடும்ப வழக்கப்படியும் இதை விலை மதிப்பில்லாத இந்த பொக்கிஷத்தை உங்க பையன் கையில கொடுத்து அவரை எங்க குடும்ப மாப்பிள்ளையா ஏத்துக்க நாங்க விருப்பப்படுறோம். மிஸ்டர் கோகுல், இது உங்களுக்கு சம்பந்தம் தானே? புஷ் புஷ். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோட இது உங்க கைக்கு வரும். வெல்கம் டு அவர் ஃபேமிலி.